அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய நாளில் அமெரிக்கா ஈரான் இடையிலான மோதல் உச்சமடைந்த நிலையில் இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து கூட்டு தாக்குதலை ஈரான் மீது மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஈரானின் பல்வேறுபட்ட பகுதிகளை இலக்கு வைத்து ஆரம்பத்தில் இஸ்ரேலிய போர் விமானங்கள் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தியதாகவும் அதன் பின்னர் அமெரிக்க விமானங்களும் இணைந்து கொண்டு தாக்குதலை நடத்தியிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஈரானின் ஐஆர்ஜிசியினுடைய மிக முக்கியமான கட்டுமானங்கள், சுப்ரீம் லீடர் அயதுல்லா அல் கமேனியினுடைய இல்லம், ஈரான் ஜனாதிபதி பெசாஷ்கியன் உடைய ஜனாதிபதி மாளிகை, ஐஆர்ஜிசியினுடைய உளவு பிரிவு தலைமையகம், ஏவுகணை பிரிவு தலைமையகம் மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகள் இலக்கு வைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. குறிப்பாக உச்ச தலைவர் அயதுல்லா அல் கமேனியின் உடைய இல்லம் இஸ்ரேல் அமெரிக்க கூட்டு தாக்குதலில் மிகப்பெரிய அளவில் அளிக்கப்பட்டதாகவும், ஆனால் இந்த தாக்குதல் நடைபெறுவதற்கு முன்பாகவே டெஹ்ரானில் இருந்து அயதுல்லா அல் கமேனி இடமாற்றப்பட்டதால் அவர் உயிர் தப்பியிருக்கின்றார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. இருந்த போதிலும் பெசாஷ்கியான் மாளிகை மீது நடத்தப்பட்ட தாக்குதலின் போது பெசாஷ்கியான் ஜனாதிபதி மாளிகையில் இருந்தாரா இல்லையா என்பது மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. குறிப்பாக ஈரானின் பல்வேறுபட்ட பகுதிகளின் மீது, டெஹ்ரான், இஸ்பகான் மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகள் மீது இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டான தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஈரான் மீதான வான்வெளி தாக்குதல்கள் பரந்த அளவில் அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதலை அடுத்து 35 இலக்குகள் வரை தாங்கள் தாக்கியிருப்பதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு மையம் தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்திய கூட்டு தாக்குதல்களுக்கு ஈரான் விரைவில் பதிலடி கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் ஈரானிய வான்வெளி முற்றாக மூடப்பட்டிருக்கின்றது. ஈரானின் பதிலடி தாக்குதலை எதிர்பார்த்து முழு இஸ்ரேலிலும் ஒரு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசு தனியார் அலுவலகங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலிய வான்வெளி முற்றாக மூடப்பட்டிருக்கின்றது. அதேபோல ஈரானிய தாக்குதலை எதிர்பார்த்து கத்தார் மற்றும் மத்திய கிழக்கில் நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைகளுக்கு உச்சபட்ச உசார் நிலை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஈரானின் உடைய அரசாங்க வளாகம் அமைந்திருக்கக்கூடிய பாஸ்டர் பகுதியில் மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலிய அமெரிக்க போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் அந்த பகுதி மிகப்பெரிய அளவில் புகைமூட்டத்துடன் காணப்படுவதான செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றன. குறிப்பாக ஈரானும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு, ஓமானிலும் ஜெனீவாவிலும் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டு ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தாக்குதலை நடத்தியிருப்பது அவர்களுடைய இரட்டை வேடத்தை திட்ட தெளிவாக காட்டியிருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டோம், இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு கண்துடைப்பாக அல்லது ஈரானை திசை திருப்புவதற்காக அவர்கள் பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டு ஈரான் மீதான தாக்குதலுக்கான முழுமையான தயார்படுத்தல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அனைவரையுமே நம்ப வைத்து கழுத்திருப்பது இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஒன்றும் புதிதல்ல. இந்த நிலையில்தான் ஈரான் மீது மிக பெரிய அளவிலான தாக்குதல் ஆரம்பித்திருக்கின்றது. இந்த தாக்குதலுக்கு நிச்சயமாக ஈரான் பதிலடி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கும் சூழ்நிலையில் இஸ்ரேல் முழுவதும் அபாய ஒலி சைரன் ஒலிக்க விடப்பட்டுள்ளது. அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ஈரான் ஜனாதிபதி பெசாஷ்கியானுக்கு என்ன நடந்தது என்பது ஈரானிலும் மற்ற இடங்களிலும் மிகப்பெரிய கேள்வியாக மாறியிருக்கின்றது. ஏனெனில் அவருடைய ஜனாதிபதி மாளிகை மிகப்பெரிய அளவில் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை தற்போது வெளியான வீடியோ ஆதாரங்களூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் ஈரானுக்கு எதிராக சிரியாவும் அல் ஜொலானி தலைமையில் இருக்கக்கூடிய சிரிய அரசாங்கமும் தங்களுடைய மண்ணை அமெரிக்கா பயன்படுத்துவதற்கு அனுமதித்திருக்கின்றார்கள் என்றும், சிரியாவிலிருந்து அதிக அளவிலான குரூஸ் ஏவுகணைகள் ஈரானை நோக்கி ஏவப்பட்டிருக்கின்றன என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றன. ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்கா நடத்திய கூட்டு தாக்குதல் முழு மத்திய கிழக்கிலும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் ஈரானின் பதிலடி எவ்வாறு இருக்கப் போகின்றது, ஈரானின் முக்கியஸ்தர்கள் யாராவது இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார்களா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. இது சார்ந்த தகவல்கள் வெளியானவுடன் உடனுக்குடன் இது சார்ந்த போர் தகவல்களை உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். தற்போதைய சூழ்நிலையில் அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் ஈரானுக்குள் ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஈரான் அரசும் மிக முக்கியமாக மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருக்குமாறு அறிவுறுத்தலை விடுத்திருப்பதுடன் இதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்ற அறிவித்தலும் ஈரானிலிருந்து வெளியாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய தகவல்களை உங்களுக்கு தருவதற்காக காத்திருக்கின்றோம். நன்றி.